நீங்கள் படம் தோக்கலாம், ஆனால் படத்தில் உங்களுடைய சிக்னேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து தோக்கக்கூடாது. ஒரு டைரக்டருங்கிறவன் எல்லா இடத்துலையுமே தன்னை டைரக்டராக நிரூபிச்சுட்டே இருக்கணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லோகி அப்படியும் இல்லை, சறுக்கிட்டார். பல கேள்விகள், பல ட்ரோல்ஸு எல்லாமே வந்து பொதுமக்கள் பண்ணது. பர்பஸாக பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் விட்டுருங்க, பொதுமக்களே கையில் எடுத்து இந்த படத்தை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவருக்கான மரியாதைங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இப்போ இவ்வளவு சூழ்நிலைகளில் இந்த படம் வந்து நினச்ச மாதிரி துவங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த நெருக்கத்தில் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி வந்து ஜெயிலர் 2 முடிக்கணும், கமல் வந்து அன்பறிவு படம் முடிக்கணும், இதை முடிச்சுட்டு நடுவில் கல்கி படத்துக்கு டேட்டு கொடுத்துருக்கிறார். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வர்றதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அப்போ இவர் லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் நடிக்க போகிறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் மீண்டும் கையிலே எடுப்பாங்க. அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆமாம், அப்போ தான் நம்ம அதை பற்றி பேச முடியும்.